بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, யாசிர் மொழி அவர்கள் தர்பியா சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை செய்தார்கள். அதோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். பொதுவாக அதாவது இந்த தர்பியாவுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை கல்வி, அதாவது இந்த மார்க்க விஷயங்களில் ஒரு தாவா களத்திலே ஈடுபடக்கூடியவர், மார்க்க விஷயங்கள் மக்கள் சில பொழுதுகள் இவர்கள் மார்க்கத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் கேள்விகளை முன்வைக்கின்ற அமைப்பிலே உள்ளவர்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அவைகளை பொறுத்தவரைக்கும் பொதுவான பயான்களில் ஆங்காங்கே சொல்லப்பட்டாலும் கூட ஒரு முறைப்படுத்தப்பட்ட வகுப்பாக என்ன செய்யாது, அவைகள் இருக்காது. அப்படி என்பதனால இந்த தர்பியா வகுப்புடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால், அறிவு ரீதியான ஒரு வளர்ச்சியினூடாக கொஞ்சம் ஒரு எங்களிடத்துக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை என்ன செய்தல், உருவாக்குதல் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தர்பியா வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதனது நல்ல விளைவுகளை நாம் ஏற்கனவே ஒரு வருடங்களுக்கு மேலால் தம்மாமல் குபர் பகுதியிலே நடத்தி வருகிறோம் என்பதனால் இதில் நிறைய மாற்றங்களை நாம் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். ஒரு தெளிவை என்ன செய்கிறோம், உணர்கிறோம். பொதுவாக எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, அப்படி பார்த்த உடனே என்ன செய்யாது, விளங்காது. எல்லா மாற்றத்துக்கும் ஒரு 3-4 வருஷம் என்ன செய்யும், அதனுடைய விளங்குறதுக்கு, அது மாறி இருக்குதா அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு என்ன செய்யும், அது காலம் போகும். பொதுவாக அப்படித்தான். ஏன்னா மாற்றங்கள் கண்ணால் பார்க்கிறது என்பதற்கு அது கஷ்டமான ஒரு அம்சம். காலம் எடுத்து தான் என்ன செய்யும், எதுவுமே காலம் எடுத்து தான் மாறும் என்கின்ற அடிப்படையில் அந்த மாறி இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம கூட ஆய்வு செஞ்சுக்கின்றிருக்காம இந்த அம்சங்களுக்கான நோக்கம் அதுதான். நாங்கள் குறிப்பெடுத்து சில முக்கியமான தலைப்புகளை முற்படுத்தி பேசுகின்ற ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், அகைதா அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்ம அதிகமாக கூடுதலாக பொதுவாக எல்லா இடங்களிலும் கேட்ட ஒரு தலைப்பாக என்ன செய்யும், அகைதத்து தௌஹீத் இருக்கும். அது திருப்பி திருப்பி வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பும் தான். அதே நேரம் படிக்கின்ற நேரத்தில் அதே தலைப்பு மட்டும்தான் அல்லது அதைத்தான் திருப்பி வலியுறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம், படிக்கிற நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியும் என்ன செய்யணும், உள்ளடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியோடு இருப்பதனால அகைதால நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன முடிவு செய்தோம் அப்படின்னு சொன்னால், அகைதத்துல் வலா வல் பரா, அதாவது இந்த அல் வலா வல் பரா அப்படி என்று அரபியிலே அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு அடிப்படை சம்பந்தமாக விளங்கப்படுத்துவதுதான் இந்த 3 மாத கால இந்த தர்பியாவுடைய நோக்கம். இந்த தர்பியாவுடைய பகுதிகள் காலகாலமாக என்ன செஞ்சிருக்கும், பிரிக்கப்பட்டு இந்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளவு நம்ம என்ன செய்யணும், படித்து முடிக்க வேண்டும் அப்படி என்கின்ற அந்த சிலபஸ் கையில் கிடச்சிதா உங்களுக்கு? இல்லை இல்லை நான் சொல்கிறேன், அந்த பட்டியல், அதாவது அடுத்த கிளாஸில் நாங்கள் லிஸ்ட் போட்டோம். அதாவது இந்த நாளில் இத்தனை நிமிடம் இந்த பாடம் நடக்கும், அதனுடைய தலைப்பு இந்த நூலில் இருந்து இவ்வளோ இருந்து இத்தனை பக்கம் வரைக்கும் என்ன செய்யும், அதில் நடக்கும் அப்படி என்கின்ற ஒரு டைம் டேபிள் இருக்குது. அது போட்டு வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு அது அடுத்த தர்பியாவில் இன்ஷா அல்லாஹ் கையில் கிடைச்சிடும். அந்த அடிப்படையில் தான் பாடம் போகும். ஏன்னா பொதுவாக பேசுகின்றவர்களுக்கும் என்ன செய்யும், அங்கங்கே போய்கின்றே இருக்கும் சிந்தனைகள். அப்படி இல்லாமல் இந்த பாடத்திலேயே போகணும் அப்படி என்பதற்காக வேண்டி ஒரு நூலை தெரிவு செய்து, அதாவது முஹம்மது இப்னு உமர் பாஸ்மூல் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர், சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய அறிஞர், அவர் சின்ன ஒரு நூலை இந்த தலைப்பில் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அல் வலா வல் பரா என்று சொல்லி இந்த தலைப்பில். தமிழ்லையும் இந்த நூல் இவருடைய நூல் அல்ல, இந்த தலைப்புக்குரிய நூல்கள் தமிழ்லையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நூலை மையமாக வைத்து தான் இந்த அடிப்படையான சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இது ஒன்று. இந்த இன்னொரு வகையில் இந்த அகைதாவுடைய பாடம், இந்த தலைப்பு ஏன் எங்களுக்கு முக்கியத்துவப்படுகிறது என்று சொன்னால், நாங்களாம் சிறுபான்மை நாட்டிலே வாழக்கூடியவர்கள். மார்க்க சட்டங்களை நம்ம படிக்கிற நேரத்தில் சிறுபான்மை நாட்டுக்குரிய சூழலுக்கேற்ப எல்லா சட்டங்களையும் நம்ம படிப்பதில்லை. மார்க்கம் எது சொல்லுதோ அதை மட்டும் நம்ம அப்படி படிப்போம். ஆனால் சிறுபான்மை நாட்டோடு சம்பந்தப்படுகின்ற அமைப்பிலான சில கொள்கை ரீதியான பிரச்சனைகள் என்ன செய்து உண்டு. அவைகளை அணுகுவதில் பிரதானமான தலைப்பு இது. இந்த அல் வலா வல் பரா என்ற தலைப்பு அவைகளை கையாளுவதில், அவைகளை அணுகுவதில் ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு. எனவே அந்த அடிப்படையிலும்
இந்த தலைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை பிடிக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இந்த தலைப்பு கூடுதலாக பேசப்படாத ஒரு தலைப்பும் தான். நாங்கள் வேறு வேறு ஆங்காங்கே பேசியிருந்தாலும் ஒரு பாடமாக முறைப்படுத்தப்பட்டு பேசப்படாத தலைப்பு என்பதனால் இந்த அல் வலா வல் பரா அப்படிங்கிற பகுதி இந்த இடத்திலே எங்களுக்கு பாடமாக போடப்படுகிறது. இது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது முஹம்மது பின் உமர் பாஸ்மூல் அவர்களுடைய நூலை மையமாக வைத்தான் இந்த பாடம் என்ன செய்யும் நடக்கும். அதில் ஒவ்வொரு வாரத்திலையும் எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிற அந்த அட்டவணையும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இரண்டாவது அம்சம் ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமாக ஷேக் அல்பானியுடைய சிஃபத்து ஸலாத்து நபி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் அப்படிங்கிற அந்த நூல். இந்த இப்போ நீங்கள் உங்களுக்கு கேள்வி உண்டாகும், அது நம்ம காலகாலமாக எவ்வளோ படித்து தொழுதுட்டு வரோம், திருப்பி அதை நம்ம என்னது எப்படி தொழுதார்கள்னு மறுபடியும் தக்பீர்லேருந்து தஸ்லீம் வரைக்கும் படிக்கணுமான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகிறோம், அதாவது தொழுகையுடைய உரைகளை பற்றி கேட்கிறோம் என்ற அடிப்படையில் படித்தது தான் பெரும்பாலும். இப்படித்தான் தொழ வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஆதாரங்களோடு படித்தது அது குறைவு. அந்த ஒரு சட்ட ரீதியாக கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுவும் அந்த ஷேக் அல்பானியுடைய நூலை பொறுத்த வரைக்கும் 3 நூல் இருக்குது. அப்படி சிஃபத்து ஸலாத்து நபி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை கான்னக தந்தூர் இலைஹா நீங்கள் பார்ப்பது போன்று அப்படின்ற அந்த நூல் வந்து 3 வகையாக இருக்கும். ஒன்று அஸ்லு சிஃபத்து ஸலாத்து நபி என்று பெரிய 3 பாகங்களை கொண்ட நூல். அதை நம்ம இங்கே சிலபஸ் அது படிப்பிக்கணும் மட்டும் போடலை. இரண்டாவது இருக்கிறது வந்து மக்களுக்கு பொதுவாக அவர் விட்ட ஒரு நூல் சிஃபத்து ஸலாத்து நபி, அதையும் பதிவு செய்யலை, அது பெரிய ஒரு நூல். அதை சுருக்கமாக அதாவது தல்ஹீசு சிஃபத்து ஸலாத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறையில் சுருக்கமாக ஒரு 30 பக்கத்தில் என்ன செஞ்சிருப்பார், அதை சுருக்கி பதிவு செய்திருப்பார். அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது சமரி, அதில் அந்த நூலுடைய சமரி, அந்த சமரி பகுதியை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் நூலாக போட்டுக்கிறோம். 30 இங்கிலீஷ்லேயும் அந்த நூல் என்ன செய்யுது இருக்குது. இந்த அல் வலா வல் பரா நூலும் இங்கிலீஷில் இருக்குது, இந்த நூலும் என்ன இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்ததாக தஃப்சீரில் இப்னு உஸைமின் அவர்கள் குர்ஆனுடைய எல்லா பகுதிக்கும் அவருடைய தஃப்சீர் உண்டு. அதில் ஜுஸு அம்ம, இந்த அதாவது சூர அம்ம என்ற அந்த பகுதியுடைய சூரத்து துஹாலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் நம்மளாம் பெரும்பாலும் மனநமிட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது எங்களுக்கு அதில் வந்து அந்த சூறாவுடைய தஃப்சீர் ஓரளவுக்கு என்ன செய்யணும் நம்ம தெரிந்துரு. தஃப்சீர் என்று சொல்கிறது ஆங்காங்கே சுற்றுற விளக்கம் அல்ல. வல்துஹாண்டா என்ன, வல்லைலி என்றா என்ன வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலான்னு படிக்கிறோம். இதனுடைய அர்த்தமும் அது என்ன சொல்லுதுன்ற செய்தி இவ்வளவுதான். இவைகள் சுருக்கமாக என்ன செய்யும் ஒவ்வொரு வகுப்புலையும் அதாவது தஃப்சீராக என்ன செய்யும் போடப்படும். மொத்தம் இப்போக்கு 6 வகுப்புக்கு போகும். அந்த 6 வகுப்புன்னா 6 சூறா என்ன செய்யும் உங்களுக்கு நடந்து முடியும். அதில் இப்னு உஸைமினுடைய அந்த தஃப்சீரை மையமாக வைத்து செய்வதற்கான காரணம் அது மிச்சம் சுருக்கமாகவும் அடிப்படையான தகவலும் உள்ளதாக என்ன செய்யும் அது இருக்கும். அப்படி என்றது தான் அந்த தஃப்சீரை மையமாக வைத்து செய்வதற்கான ஒரு காரணம். அடுத்ததாக துஆக்கள், இது ஒரு மிக முக்கியமான பகுதி. எல்லா துஆக்களையும் நம்ம எவ்வளவு துஆக்கள் சொல்லப்பட்டாலும் எவ்வளவு பேசப்பட்டாலும் பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி தான் எங்களுடைய ஒரு 10-20 வருஷம் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும். அந்த இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம் என்று அப்படி நம்ம நினைச்சதில் ஏதாவது ஒன்று பாடமாக்கப்பட்டிருக்கும். அப்படி பாடமாக்கின துஆக்கள் தான் எங்களிடத்துல இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு பின்னால் ஒரு சஹீஹான துஆவை சொல்லுங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அது மட்டும்தான். எது அல்ஹம்துலில்லாஹ்ன்றது நம்ம பாடமாக்கலேன்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரா, அல்லது அந்த துஆவை பாடமாக்கினதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரா, அல்ல சாப்பாட்டுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் என்று சொல்கிறாரான்னு விளங்காத மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அழகான துஆ சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கிளாஸில் என்ன செய்வோம் என்று சொன்னால் துஆ பாடம் நடக்கிற நேரத்தில் அந்த துஆவை சொல்லி கருத்தை சொன்ன பின்னால் இங்கேயே ஒவ்வொரு சொல்லாக நான் நடத்தினேன்னு சொன்னால் நான் சொல்ல, இன்னொரு ஆலிம் நடத்துகிறான்னு அவர் சொல்கிற நேரத்தில் நீங்கள் திருப்பி என்ன செய்யணும் அதை சொல்லணும். சொல்லி முடிந்த அளவுக்கு பாடமாக்குற அமைப்பில் அந்த துஆக்களை பிரித்து என்ன செய்வோம் சொல்லுவோம். அந்த ஒரு 40 நிமிடத்துக்குள்ளே முடிந்த அளவுக்கு பாடமாக்கி என்ன செய்யலாம் அது மனனத்துக்கு கொண்டு வரலாம். நம்ம முயற்சி எடுக்கலையே கொண்டு வரலாமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த முயற்சி எடுத்து பாருங்கள். அந்த மனநம் என்ன செய்யும் திருப்பி வரும். திருப்பி நீங்கள் அடுத்த தரபியால் வரக்குள்ள அதை பார்க்கலையே அப்படின்னு மறந்து வருவீங்க. அதுலேயும் திருப்பி என்ன செய்யும் அதே துஆவை மீட்டி திருப்பி மனநமாக்க வைக்கின்ற மாதிரியான ஒரு முயற்சி தான் அந்த இதில் நடக்கும். அது துஆ தொகுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் அந்த பிரிண்ட்டுக்குரிய டைம் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் அதுவும் என்ன செய்யும் தொகுக்கப்பட்டு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு. அதுவும் உங்கள் கையில் என்ன செஞ்சிடும் ஒப்படைக்கப்பட்டுவிடும் என்ற செய்தியையும் நான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு இந்த அல் வலா வல் பரா என்ற அந்த பகுதிக்குள்ளே நான் வருகிறேன். இந்த அல் வலா வல் பரா என்கின்ற இந்த பகுதியுடைய நேரடி அர்த்தம் என்ன என்று சொன்னால் உறவு வைத்தல், அதாவது நெருங்குதல், சார்ந்து நடத்தல். இதான் அல் வலா என்று சொல்லுவாங்க.
நெருங்குதல், சார்ந்து நடத்தல், உறவு வைத்தல், நட்பு பாராட்டுதல், அதாவது இந்த கருத்தெல்லாம் அது கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷனை என்ன செய்கிறது, உருவாக்கிக்கிறது, சார்பாக பேசுவது, சார்பாக நடப்பது, இதெல்லாம் அல் வலா அப்படின்னு அர்த்தம். அரபில் அல் வலான நேரடி அர்த்தம் நெருக்கம். அல் வலா என்று சொன்னால் நேரடி அர்த்தம் நெருக்கம், சார்ந்து நடத்தல், நெருக்கம் அப்படின்ற அர்த்தம். அல் பரா அப்படி என்று சொன்னால் நீங்கிறது. பரா என்று சொன்னால் நீங்கி விடுவது, ஒதுங்கி விடுவது, தூரமாகி விடுவது என்ற அர்த்தம் அல் பரா அப்படி என்று சொன்னார். இப்போ அல் வலா வல் பரா, நெருங்குதல், அதாவது தூரமாகுதல், இந்த தலைப்பு எந்த அடிப்படையில் அக்கீதாவுக்குள்ள வருகிறது அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இறைவனோடு ஒரு மனிதனுடைய நெருக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அவனும் என்ன செய்யணும், நெருக்கமாக இருக்க வேண்டும். இறைவனோடு ஒரு மனிதன் எவ்வளவு தூரமாக இருக்கிறான், எவ்வளவு விரோதமாக இருக்கிறான் என்பதை வைத்துத்தான் அவனோடு இவனது பகைமையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதி. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதி. அதாவது இறைவனுடன் ஒரு மனிதனுடைய நேசம், தன்னை படைத்தவனோடு அவனது உறவு எப்படி இருக்குது, அந்த உறவை வைத்துத்தான் நாங்களும் என்ன செய்வோம், அந்த அளவுக்கு உறவு பாராட்டுவோம். படைத்தவனோடு அவனோட தொடர்பு எவ்வளவு தூரமாக இருக்குது, அதை வைத்துத்தான் நாங்களும் என்ன செய்வோம், பகைமை பாராட்டுவோம். இந்த அடிப்படை காரணமாக இதில் சில கன்ஃபியூஷன் எல்லாம் வரும். அது நாங்கள் படிக்கிற நேரத்தில் என்ன செய்யும், அது வரும். அப்போ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு தலைப்பு தான் இந்த அல் வலா வல் பரா அப்படி என்று சொல்கின்ற அம்சம். எனவே வலா என்று சொன்னால் நெருக்கமாக இருத்தல், நேசமாக இருத்தல், உறவு பாராட்டுதல் அப்படின்ற அர்த்தம். இரண்டாவது அல் பரா அப்படின்னு சொன்னால் தூரமாகுதல், தூரமாகுதல் என்ற அர்த்தம். இந்த அல் வலா வல் பரா என்கின்ற பகுதி எங்கேயெல்லாம் பிரதானமாக நிற்கும் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், காஃபிர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை எப்படி என்ற பகுதியில் அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இந்த பகுதி என்ன செய்யும், வரும். காரணம் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை நிராகரித்தவர்கள், அதாவது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற பகுதியில் அவர்கள் நிராகரித்தவர்கள். இவர்களுடன் எமது உறவு முறைமை எப்படி இருக்க வேண்டும், உறவு வைக்கலாமா அல்லது உறவு வைத்தால் எப்படி வைப்பது என்ற பகுதியோடு இந்த அல் வலா என்ற பகுதி சம்பந்தப்படும். அதே நேரத்தில் எப்படி உறவு வைத்தால் அது தவறான உறவாகவும் மார்க்கத்துக்கு முரணான உறவாகவும் சில பொழுது எங்களை குஃப்ருக்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற உறவாகவும் மாறும் என்ற அந்த பகுதி என்ன செய்ததில் அடங்குகிறது. அடுத்ததாக முனாஃபிக்கள் என்று சொன்னால் நயவஞ்சகர்கள், இஸ்லாத்துடைய அதாவது தோற்றத்திலே ஆனால் இஸ்லாமியர்களாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடன் எங்களது உறவு முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க, எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும் இவர்கள் இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய நண்பர்கள் அப்படி என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்களுடைய உறவு பாராட்டுதல் எங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பது அதை குறிக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய மார்க்கம் சொல்லாத விஷயங்களை மார்க்கமாக செய்யக்கூடியவர்கள், அதாவது அஹ்லுல் பிதத்துவாதிகள், அல்லது இஸ்லாம் தடுத்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் பகிரங்கமாக, யாரு, மஆசி, பாவிகள். இவர்களோடு எமது உறவு முறைமைகள் எப்படி இருக்க வேண்டும், ஏனென்றால் அல்லாஹுக்காகத்தான் எங்களது உறவாடல் இருக்க வேண்டும், அல்லாஹுக்காகத்தான் எங்களுடைய பகைமை இருக்க வேண்டும். நாங்கள் இதில் மிஸ்டேக் விட்டோம் என்று சொன்னால், நம்ம சரியாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருந்து சரியான முறையில் வாழ்ந்து, ஆனால் இறைவனோடு தூரமானவர்களோடு நாங்கள் நல்ல உறவை வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அதுவும் ஒரு நட்புக்கு என்ன ஒரு பாதிப்பான ஒரு விஷயம்தான். இறைவனோடு நாம் சரியான உறவை வைக்கவில்லை அப்படி என்பதுதான் அது அர்த்தமாகிறோம். அதனால் இந்த பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்தே ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி. எல்லா அகீதா நூட்களிலும் அல் வலா வல் பரா அப்படி என்கின்ற பகுதி மிகவும் வலியுறுத்தப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்திலிருந்து நாங்களே இன்னும் உங்களுக்கு இது சம்பந்தமாக இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால், இது நட்பு என்ற பகுதியோடு சம்பந்தப்பட்டதல்ல, எது ஃப்ரெண்ட்ஷிப் அதோடு சம்பந்தப்பட்டதல்ல. இது அதை விட விசாலமானது. ஃப்ரெண்ட்ஷிப் அதில் ஒரு வகை தான், இது அதை விட ஒரு விசாலமான ஒரு பகுதி அல் வலா. அதனால தான் இதில் என்ன அந்த அல்லாஹ்வுக்காக நேசித்தல் பகைத்தல் என்ற பகுதி முழுமையாக நட்போடு என்ன செய்யாது, சம்பந்தப்படாது. நட்பு அதில் ஒரு பகுதி தான். இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக எங்களிடத்தில் அந்த சிந்தனை இருக்கிறது அப்படி என்பதற்காக நான் உதாரணம் சொல்லுகிறேன்.
நாங்கள் வந்து இந்த 90களில் இங்கே வந்து வளைகுடா யுத்தம் நடந்தது சவுதி அரேபியா. அப்போ இங்கே வந்து அமெரிக்க இராணுவம் வந்து என்ன செய்யுது, இறங்குது. முஸ்லீம்கள் நாங்கள்லாம் வந்து ஏதாவது சொன்னோமா? எப்படி உதாரணமாக இந்த நாடு குர்ஆன் சுன்னால இருக்கிற நாடு, தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதனால் யாரோடையும் உறவு வைக்கலாம், யாரோடையும் என்ன செய்யலாம், பகைமை வைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி என்று நம்ம நிறைய பேர் பேசலை. எப்படி பேசினோம் அப்படி என்று சொன்னால், ஈராக் வந்து குவைத் மீது அத்துமீறுகிறது என்று தெளிவாக தெரிந்தும் அதற்காகத்தான் இவர்கள் என இப்படி அமெரிக்கர்களுடைய உதவியை நாடினார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு காஃபிர் இறை நிராகரிப்பாளர்களை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் நாட்டில் என்ன செய்யலாம், இறக்கலாம், அது ஒரு முஸ்லீமுக்கு எதிராக என்ன செய்யலாம், இறக்கலாம் என்ற கேள்வி எல்லாரும் உள்ளத்தில் இருந்ததா இல்லையா? அது சரியா பிழையா, அதுக்குரிய பதில் என்னன்றது இரண்டாவது அம்சம். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இதுதான் தலைப்பு. என்ன தலைப்பு? அல்வலா வல்பரா. அதாவது இறைவனை நேசிக்காதவர்கள் அல்லது இறைவனை நிராகரிக்கின்றவர்களோடு எங்களது உறவு எப்படி இருக்கணும் என்றது எங்கள்கிட்ட இருக்குது உள்ளத்துக்குள்ள. இல்லைன்னா அந்த கேள்வி வந்திருக்காது. அவங்க சரியாக இருக்கிறாங்க தானே, யாரை கூட்டிகிட்டு வந்தேன், நான் யாரோட போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி தான் உறவு வைக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அதே போல் நமது நாடுகளில் இப்போ உதாரணமாக இப்போ அதாவது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியோடு முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, கைகோர்த்து நல்ல நல்ல மேடைகளெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ஏதோ 5 நேரம் ஒழுங்காக தொழுகிறாரு, சிரிக்கு வைக்கிறாரு இல்லை, மற்றபடி யாரோடு இருந்தால் எங்களுக்கு என்ன நம்ம யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்கிறோம்? இல்லை, நாம் வந்து இன்னொன்றையும் பார்க்குறோம், யாரோட உறவு வைக்கிறான், யாரோட பகைமை பாராட்டுகிறான் என்பதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதுக்கு பேர் அல்வலா வல்பரா. என்னுடைய தலைப்பு எதுக்குள்ள வரும்? அல்வலா வல்பராவுக்குள்ளே வரும். திடீர்னு என்ன செய்யும், இவர் வந்து அது முஸ்லீம் அல்லாதவர்களோடு சேர்ந்து கோவிலுக்கு போய் என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு பூஜையை ஆரம்பித்து வச்சார்னு ஒரு செய்தி வந்தார், ஒரு சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் என்ற செய்தி வந்தார். நம்ம என்ன சொல்லணும்? அவர் சிரிக்கு வைக்கலையே, அவர் நல்ல முறையில் தொழுகிறாரு, இபாதத் செய்கிறாரு, நல்ல மனிதராக வாழ்கிறாரு அப்படின்னு நம்ம விட்டுடுறோமா? இல்லை, இறை நிராகரிப்பாளரோடு சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாரு, இந்த விஷயங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்குறோமாண்டா தலைப்பு என்னது? அல்வலா வல்பரா. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு தீபாவளியோ ஒரு அவர்களுடைய ஒரு மார்க்க ரீதியான ஒரு பண்டிகையிலையோ இவர் போய் கலந்து கொண்டு அவர்களுக்கு விஷ் பண்ணி அவர்களோடு சந்தோஷமாக அவருடைய பெருநாளை இவரும் சேர்ந்து கொண்டாடினார்னா நம்ம என்ன சொல்லணும்? அவர் நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாளும் கொண்டாடாமல் இருந்தாரா? கொண்டாடிட்டு தான் தீபாவளி என்ன செஞ்சுக்கிறாரு, கொண்டாடுகிறார். நம்ம யாரும் சொல்றது இல்லை. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இது மட்டும் செஞ்சால் போதுமன்றதல்ல, மார்க்க ரீதியாக இது எந்த இடத்துல இவர் எப்படி இப்படி உறவுண்ட வைக்கலாம், இது சரியா, இந்த பிரச்சனை சிறுபான்மையினருக்கு கூடுதலாக வரும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். எம்பசியில் வேலை செய்கிறவங்க, எம்பசிகளில் வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யும்? ஏன்னா அது ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு இடம் எம்பசி என்பது. அப்போ அதில் வந்து அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நேரத்தில் மத ரீதியான அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கும். ஒரு முஸ்லீம் அதில் வேலை செய்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது, தேசிய கீதம் படிக்கிற நேரத்தில் எழும்பி நிற்கலாமா, இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது? அல்வலா வல்பரா. எனவே நாம் இதில் வந்து இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம்னு நம்ம படிக்க போகிறதில்லை. அப்படி படித்தா இது அது தர்பியா 6 மாதம் என்னது, அது 3 மாத காலம் என்பது அதில் நடக்காது. ஆனால் அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ளும், இது எந்த கோர்ட்டில் வரும், இது எந்த கோர்ட்டில் வரும், இது எந்த கோர்ட்டில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் நமக்கே அது என்ன செஞ்சிடும், புரிந்துவிடும். ஒருவர் வந்து சிலுவை அணிஞ்சிக்கின்னு என்ன செய்கிறார், ஒரு முஸ்லீம் போகிறார். இப்போ சிலுவை மாலை அணிஞ்சதுனால அவர் சொல்கிறது இது மாலை நல்லா அழகாக இருக்குது அதனால் நான் அணிஞ்சேன்னு சொன்னால் நம்ம விடவா போகிறோம்? ஒரு மாலை அணிஞ்சதுக்காக போய் அவரோட இவ்வளோ சண்டை பிடிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம என்ன அப்படியா கேட்க போகிறோம்னா இல்லை, சிலுவையை அவன் என்ன செஞ்சுக்கிறான், போட்டிருக்கிறான். அப்போ அவன் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, அவனுடைய அக்கைது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை, இன்னொரு மதத்துடைய அனுஷ்டானத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் என்பது எங்களுக்கு என்ன செய்த ஒரு கேள்வியாக மாறுகிறது என்றால் இதற்கு பேர் தான் அல்வலா வல்பரா. இந்த இடத்தில் அவர் எந்த நிலையில் உளரீதியான உறவில் இருக்கிறார், அதாவது இந்த இடத்துல வந்து அவர் செயல்பாடு கூடுமா கூடாதான்னு மட்டும் நாங்கள் பார்க்கல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த செயல் கூடுமா கூடாதா என்று மட்டும் நாம் பார்க்கவில்லை, அதில் இன்னொன்று பார்க்கிறோம். இப்போ ஒருவர் சுன்னத்து தொழாமல் போகிறாரு அல்லது ஃபர்லு தொழாமல் இருக்கிறாருன்னா அந்த செயல் செய்யலைன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பார்க்குறோம் தெரியுமா, இவருக்கும் அவங்களுக்கு இடையில உள்ள உறவு என்னமோ இருக்குது, எதையோ இன்று இவர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு இவருக்கு இடையில ஒரு நெருக்கம் என்ன செய்யுது இருக்குது. ஊரில் இது வெறுமனே முஸ்லீம் அல்லாதவர்களோடு மட்டுமல்ல நம்ம இப்படி நடக்கிறோம். உதாரணமாக தெளிவாக தெரியும், இவர் வந்து அதாவது தர்காக்களுக்கும் பிதஅத்தான செயல்பாடுகளுக்கும் முழுமையாக ஆதரவானவர் தெரியுது.
ஆனால் ஒருத்தரோட நட்பு எங்கே இருக்குது? எப்பயும் அவரோட தான் இருக்கிறது. இந்த மாதிரி குர்ஆன் சுன்னால தெளிவாக வாழக்கூடியவர்களை கண்டால் கொஞ்சம் எப்படியாவது தப்பி ஓட பார்க்குறதுன்னு வைங்களேன். நம்ம என்ன சொல்ல, அவரை மட்டும் பார்க்க மாட்டோம். இப்போ என்ன கேட்க மாட்டோம், ஏன் இவர் எங்களோட உறவு வைக்கிறார் இல்லை, விதத்துவாதிகளோடு மட்டும் உறவு என்ன செய்கிறாரு, வளர்த்து கொள்கிறார் என்று அந்த உறவை பற்றி ஏற்படுகின்ற கேள்வி இருக்குதே, அது என்ன பாடம்? அல்வலா வல்பரா, அதாவது நெருக்கமும் அந்த அதாவது பகைமையும் எப்படி எந்த அடிப்படையில் நம்ம நடந்து கொள்கிறோம் என்றது. இது மாதிரியான இந்த அம்சங்களுக்கெல்லாம் பேர் அல்வலா வல்பரா. இது பற்றிய குர்ஆன் வசனங்கள் என்ன அடிப்படைகளை தருகின்றன, ஹதீஸ்கள் என்ன அடிப்படைகளை தருகின்றன என்றது அகீதாவுடைய ஒரு பிரதானமான பகுதி. அகீதாவுடைய ஒரு பிரதானமான பகுதி. ஒரு மனிதனுடைய அந்த நடவடிக்கைகள், செயல்பாடுகள், உறவுகள், இவைகளை வைத்து அவரது மனசில் உள்ள கொள்கை என்ன அப்படி என்று எங்களுக்கு வெளிப்படுகின்ற அந்த அம்சத்தை நம்ம அளப்பது தான் இந்த அல்வலா வல்பரா என்கின்ற மிக பிரதானமான பகுதி. இதில் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை நம்ம தெரிகிற நேரத்திலேயே நிறைய அதாவது எங்களுக்கு என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அடையாளப்பற்றும். இதுதான், இது இப்படித்தான் அணுக வேண்டும் அப்படின்னு தெரிய வரும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இதில் அதாவது நம்ம அல்வலா வல்பரா என்ற வார்த்தையை நம்ம ஓரளவு தெரிந்து கொண்டோம். இதில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது வல் விலாயத்து தித்துல் அதாவா. விலாயா அப்படி என்று சொல்கிறது, அதாவது நெருங்கி நடத்தல் என்பது பகைமை என்ற சொல்லுக்கு எதிரானது. பகைமை சொல் என்ற சொல்லுக்கு எதிரானது. வ அஸ்லுல் விலாயா, நெருங்கி நடத்தல் என்பது எதனால் ஏற்படும் அப்படி என்று சொன்னால் அல் மஹப்பா, நேசத்தால் ஏற்படும். வல் குர்ப், நெருக்கத்தால் ஏற்படும். நெருங்கி நடத்தல் அப்படி என்றது எதனால் ஏற்படும்டா, இங்கே உள்ள நேசம், இங்கே உள்ள உறவு என்பதனால ஏற்படும். வ அஸ்லுல் அதாவா, பகைமை என்பது எதனால் ஏற்படும் அப்படி என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள விரோதம், உள்ளத்தில் உள்ள வெறுப்பு, குரோதம், இதனால தான் என்ன செய்யும், பகைமை என்பது ஏற்படும். பகைமை என்பது ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள விரோதம், குரோதம், இதனால தான் அது என்ன செய்யும், அது ஏற்படும். நெருங்கி நடத்தல் என்றது ஒரு வெளிப்படையான செயலாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள நேசம், உறவு, இதனால் தான் என்ன செய்யும், அது ஏற்படும். எனவே உள்ளத்தை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம் அமையும். அடுத்தது பாருங்க, வக்கது கீழ சொல்லப்படுகிறது, இன்னல் வலி சும்மிய வலியன் மின் முவாலாத்திஹி லித்தாஆத். வலி, இறைநேசர் என்ற வார்த்தையை நம்ம சொல்றோமே, அவுலியா, வலியுடைய பன்மை தான் அவுலியா, அதுலேருந்து தான் இந்த வலா சொல்லலாம் வருது. இந்த வலி என்று சொல்லப்பட்டதெல்லாமே அவர் தொடர்ந்து வணக்க வழிபாடுகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாரே, அதை வைத்துத்தான் அந்த வலி, அதாவது இபாதத்துக்களுக்கு நெருக்கமானவர், வணக்கத்துக்கு என்ன நெருக்கமானவர் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தையே உபயோகப்பட்டது அப்படி என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ஒரு சின்ன விளக்கம் என்ன செய்கிறாரு, இது சம்பந்தமாக சொல்கிறாரு. அதாவது சில சின்ன விஷயங்களாக இருக்கும், நம்ம பிரித்து பார்க்குற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் என்ன செய்யும் எங்களுக்கு விளங்கும். இப்போ பகைமை, நேசம் அப்படி என்றது, பகைமை, உறவு பாராட்டுதல் என்பது ஒரு நம்ம லேசாக புரிந்து கொள்கிற விஷயம். ஆனால் அவர் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் நெருங்கி நடத்தல் என்றால் அது உள்ளத்திலே உள்ள அன்பாலும் நேசத்தாலும் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒரு மனிதன் வெறுத்து நடத்தல் என்பது உள்ளத்தில் உள்ள பகைமை, குரோதம், இது போன்ற செயல்பாடுகளால் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். பகைத்து நடத்தல் என்பது வெறுத்தலாலும் உள்ளத்தில் உள்ள குரோதத்தாலும் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படி என்ற அந்த வார்த்தை. இது ஆரம்ப கட்டங்களுக்கு உங்களுக்கு இந்த முன்னுரைகளுடைய அவசியம் என்னன்னு பின்னால் சில குர்ஆன் வசனங்கள் படிக்கிற நேரத்தில் என்ன செய்யும், எனக்கு அது புரிஞ்சிடும். இப்போ இந்த நேரத்தில் மக்கள் அல் வலா வல் பரா இந்த பகுதியில் 3 பிரிவினராக நாங்கள் பிரிக்கலாம். 3 பிரிவினராக பிரிக்கலாம். ஒன்று, மல்லஹுல் முவாலாத்துல் ஹாலிஸா மினல் அதாவதி வல் பக்தா வஹுமுல் முஃமினூன் அல் குல்லஸ் மினல் அம்பியா வஸ்ஸாலிஹீன வஷ்ஷுஹதா வஹஸுன உலாயிக ரஃபீகா. அதாவது முழுமையான நேசம், முழுமையான நெருக்கம் உடையவர்கள், தகுதியானவர்கள். எவர்களுக்கு முழுமையான நெருக்கமும் முழுமையான உறவும் தகுதியோ அவர்கள் யாரு? நபிமார்கள், மிக சிறந்த முஃமின்கள், ஷஹீதானவர்கள், இந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று தெளிவான அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள்லாம் யாரு? தெளிவான எங்களது நெருக்கத்துக்கு தகுதியானவர்கள், நம்ம உறவு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு முந்தைய நபிமார்கள், அவர்களது சிறந்த தோழர்கள், பின்னால் வாழ்ந்த தாபீன்கள்,
அந்த வழி நடந்த மார்க்க அறிஞர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த நல்ல மனிதர்கள், அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளால் ரசூலாங்க வர்ணிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள், இவர்களெல்லாம் எங்களது முவாலாத்துக்கு தகுதியானவர்கள். முவாலாத்துக்கு தகுதியானவர்கள் எங்களோட உறவுக்கு தகுதியானவர்கள். அதனால தான் எங்களுக்கு என்ன செய்யும், அவர்களோட ஒரு பெரிய நேசம் உண்டு. நம்ம அவர்களோட பழகி இருக்க மாட்டோம், பேசி இருக்க மாட்டோம், சந்தர்ப்பம் இருந்திருக்காது, காலம் எங்களுக்கு அது தந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளத்தால் ஒரு பெரிய நேசமிக்கும். ஷேக் நாசருதீன் அல்பானி நம்ம கண்டதில்லை, ஆனால் உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும் வரும். ஒரு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நாம் கண்டதில்லை, உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும். யார் யாரோ நல்ல நல்ல மார்க்க அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும் நேசம் வரும். இமாம் ஷாஃபியை நான் கண்டதில்லை, ஆனால் இமாம் ஷாஃபி என்று சொல்லப்படுகிறது உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும். இமாம் மாலிக்கை நாம் கண்டதில்லை, நேசம் உண்டு என்ன செய்யும். இமாம் புகாரியை எதனால் வருது இதெல்லாம், சொந்தமா திருமணமா ஏதாவது விருந்து கொடுத்திக்கிறோமா, நட்பா பணமா உதவியானா இல்லை, இதுக்கு பேர் என்ன முவாலாத். இதனால தான் அந்த நேசம் எங்களுக்கு வருது, இதனால தான் அந்த நேசம் வருது. இது நேசம் உண்டு எங்கிட்ட உள்ளத்தில் இருக்குது. அவங்களுக்கு எப்படி அந்த நேசம் வந்தது? நிச்சயமாக நேசம் வர்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும். பொதுவாக சடரீதியான ஒரு ரீசன் இருந்தால் பரவாயில்ல, இது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் உள்ளத்தால் என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம். இமாம் புகாரி அப்படி என்று சொல்கிற நேரத்தில் யாராவது தவறாக பேசிட்டாலும் தௌபா செஞ்சிருங்க, இப்படி பேசக்கூடாது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம்னா அது அந்த உறவினுடைய விளைவு. இது இவர்களுக்கு முழுமையான நெருக்கம், எங்களுக்கு தகுதியான நெருக்கம் அவர்களிடத்தில் உண்டு. இது ஒரு பகுதி. இரண்டாவது மையுத்தபர்ரஉ மின்ஹும் பராஅன் ஹாலிசன், முழுமையான பகைமைக்கு தகுதியானவர்கள், முழுமையான விரோதத்துக்குரியவர்கள். இந்த முழுமையான விரோதத்துக்குரியவர்கள் யார் அப்படி என்று சொன்னால், தெளிவான குஃபுரிலே இருக்கக்கூடியவர்கள், குஃபார்கள், இறை நிராகரிப்பாளர்கள். அதுபோல அதாவது தெளிவாக இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள், அதுபோல முனாஃபிக் நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், நாஸ்திகர்கள், இந்த பட்டியல் இவர்களெல்லாம் தெளிவாக விரோதிக்கப்பட வேண்டியவர்கள், தெளிவாக விரோதிக்கப்பட வேண்டியவர்கள், பகைமை பாராட்டப்பட வேண்டியவர்கள். எல்லா காவிர்களையும் இது அடக்கும், எல்லா இறை நிராகரிப்பாளர்களையும் இது என்ன செய்யும் அடக்கும். விரோதத்துக்கும் பகைமைக்கும் உரியவர்கள் அப்படி என்ற பகுதி. ஆனால் இந்த பகைமை என்றால் என்ன, இந்த நேசம் என்றால் என்ன என்ற பகுதியில் நம்ம முழுமையாக படித்த பின்னால் தான் அதை என்ன செய்யும் எங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். ரைட். அடுத்ததாக இவர்களை நேசித்தல் அப்படி என்று சொன்னால் என்ன, அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம், அவர்களுக்கு உபதேசம் செய்வோம், அவர்கள் தவறு செய்கிற நேரத்தில் அவர்களை என்ன செய்வோம் நம்ம தடுப்போம். இதெல்லாம் நேசத்துடைய ஒரு பகுதி. பகைத்தல் அப்படின்னா என்ன, அவர்களை விட்டு நம்ம ஒதுங்கிடுவோம், அவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி விடுவோம், சலாம் சொல்ல மாட்டோம், அதுபோன்று அவர்களை என்ன அதாவது நெருக்கம் வைக்க மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பகைமை என்று சொல்லப்படக்கூடிய அம்சம். அப்போ நம்ம இப்போ சொன்னதில் அதாவது இரண்டாவது பகுதியினர் இது. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு வகையில் நாம் நெருக்கமாக இருக்க தகுதியானவர்கள், இன்னொரு வகையில் நாம் நெருக்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். ஒரு வகையில் அவர்களோட நெருக்கம் நம்ம வைக்கலாம், இன்னொரு வகையில் நெருக்கம் வைக்கக்கூடாது, இன்னொரு வகையில் நெருக்கம் வைக்கக்கூடாத நடுத்தரமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது அவர்கள்ட்ட நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, சுன்னாவும் உண்டு பிதஅத்தும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பிதஅத்வாதிகளை நம்ம இதில் சொல்லலாம். என்ன காரணம் என்றால் அவங்கள்ட்ட நன்மையும் உண்டு, அவங்கள்ட்ட பகைமையும் உண்டு, அதாவது பிதஅத்தும் உண்டு, சுன்னாவும் உண்டு பிதஅத்தும் உண்டு. பாவிகள் ஷர்ரும் உண்டு ஹைரும் உண்டு. ஹைர் இருக்கிற அளவில் அவர்களோடு எமது உறவு என்ன செய்யலாம் வளரலாம், ஷர் இருக்கின்ற அளவில் நம்ம என்ன செஞ்சிடணும் குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உள்ளவர்கள். இப்படி மூன்று தரமாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இந்த மூன்றையும் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்கிறது பேசுகிறது. இது இரண்டாவது அடிப்படை, நம்ம இந்த பகுதியில் தெரிந்து கொள்கின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், காஃபிர்களோடு இப்போ நம்ம இதில் அதாவது இந்த பகுதியை தெரிந்து கொண்ட பின்னால் இதை நம்ம பிரித்து விளங்கி கொள்ளணும். பிரித்து விளங்கவில்லைன்னா என்ன நடக்கும், நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் காஃபிர்கள் இருப்பாங்க, இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் இருப்பார்கள், எல்லோருடையும் கலந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யும் அமையும். அப்போ இதை நம்ம சரியான முறையில் விளங்கி கொள்ளாததுனால பல பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சமுதாயத்தில் உணர்வீர்கள், உணர்ந்து கொண்டிருப்பீர்கள், இதை சரியான முறையில் விளங்கி கொள்ளவில்லை என்றால். இப்போ இதனால் அன்னல் வலா அலில் குஃபாரி அலா கிஸ்மைன், காஃபிர்களோடு உறவு பாராட்டுதல் அப்படி என்பது, நெருங்கி நடத்தல் என்பது இரண்டு வகையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூடாதது கூடுமது என்று புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்,
அதை இரண்டு வகையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காஃபிர்களோடு இஸ்லாத்தை நிராகரிப்பவர்களோடு எமது அல் வலா வல் பரா என்றது, அவர்களோடு நெருங்கி நடத்தல் என்பது கூடாது என்றோம். அல் பரா, அவர்களை விட்டு என்றைக்கும் நம்ம பகைத்து விரோதமாக தூரமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறோம். அப்படி என்றால் அதை எப்படி நம்ம அதை புரிந்து கொள்வது, அந்த பகுதியை எப்படி புரிந்து கொள்வது என்பது இரண்டு வகையாக நாம் பிரித்து நோக்கணும். அந்த பகுதியை முதலாவது பகுதியை அதாவது இரண்டாவது பகுதியை இரண்டு பகுதியாக என்ன செய்யணும், பிரித்து நோக்க வேண்டும். அப்போ அப்படி நோக்கினால்தான் நம்மளுக்கு அது சரியான செய்ய புரிந்து கொள்வோம். ஒன்று, அதாவது அல் முவாலாத்துல் குஃபார் அல்லதி யஹ்ருஜு சாஹிபுஹா அனில் மில்லா, இந்த மாதிரி உறவு வைத்தல், இப்போ பின்னால் சொல்லக்கூடிய அமைப்பிலான உறவு முறை அவரை இஸ்லாத்தை விட்டே வெளியே கொண்டு போயிடும். அவர் எந்த குஃபுரும் செய்யாது விட்டாலும் பரவாயில்ல, அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடுவார், வெளியே போயிடுவார். அவர் எல்லா அகைதாலையும் சரியாக இருந்து எல்லா வகையிலையும் சரியாக வாழ்கிறார். ஆனால் அவர் இந்த முறையில் உறவு வைத்தார்னா இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார், அவர் வெளியே போய் விடுவார். அது என்ன அப்படி என்று சொன்னால் சூரத்துல் மாஇதால 51வது வசனம். சூரத்துல் மா, இங்கே தான் நீங்கள் பிரதானமாக அவதானிக்கணும். என்ன, குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள். ஏற்கனவே நம்ம சொன்னவைகள் அதாவது ஒரு பதிவுக்காக நம்ம முற்படுத்தி, அதாவது தம்ஹீத், இப்படி தான் நம்ம போகணும் என்பதற்கான ஒரு முன்னுரையாக கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் வார நேரத்தில் சரியாக நம்ம என்ன செய்யணும், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சூரத்துல் மாஇதா 51வது வசனம், லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை, யஹூத் என்றால் யூதர்கள், அந்நசாரா கிறிஸ்தவர்கள், இவர்களை அவுலியா, நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உறவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவுலியா உபஅத், அவர்களில் ஒரு சிலர், அவர்களில் உள்ளவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க, நண்பர்களாகவும் உறவுகளாகவும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். நீங்க எடுக்க வேண்டாம். அவங்க நேசம் பாராட்டுறது, உறவு பாராட்டுறதுலாம் யாரோட, அவர்களோடு தான் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களை உறவு பாராட்டுகின்றவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வமை யதவல்லஹும், அப்படி நீங்கள் உறவு பாராட்டக்கூடியவர்களாக யூத கிறிஸ்தவர்களில் உறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஃபஇன்னஹு மின்ஹும், அவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான். யார் சமுதாயத்தை, இவரும் யூதர் தான், இவரும் கிறிஸ்தவர் தான். இந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க என்று சொன்னா நீங்களும் யூதர்கள் தான், நீங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. அப்ப இது எவ்வளவு அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது அவர் எதுவுமே செய்யல, ஒரே ஒரு வேலையை தவிர, அல் முவாலாத் லில் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களோடு உறவு பாராட்டி கொண்டது. உறவு பாராட்டுதல் என்றால் என்ன என்று நம்ம போகல, ஆனால் உறவு பாராட்டி கொள்வது என்பதை என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்துரும். இதுல நீங்க பார்க்கலாம், அதாவது அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்கார கூட்டத்தைக்கு வழிகாட்ட மாட்டான் அப்படின்றான். இந்த வசனம் சரியாக புரிந்து கொள்ளாததுனால நல்ல முஸ்லிம்களையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போடுற வாய்ப்பு இருக்குது. சரியாக புரிந்து கொள்ளாட்டி எப்படி, அதாவது இந்த உசாமா பின் லாடின் போன்றவர்கள், இன்னும் உள்ள இந்த ஹவாரிஜிய சிந்தனைய உள்ளவர்கள், எப்படி சவுதி அரேபியா என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டது, சவுதி அரேபியா இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டது. என்ன காரணம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் அவுலியாக்களாக, நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் அப்படி எடுக்கிறார்களோ ஃபஇன்னஹும் மின்ஹும், அவர்களும் யூதர்கள் தான், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். இப்போ சவுதி அரேபியா அமெரிக்கா இராணுவத்தை கொண்டு என்ன செஞ்சாச்சு, இறக்கிட்டாச்சுன்னா அவுலியாக்களாக என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சிடணும், இந்த குர்ஆன் வசன அடிப்படையில் வெளியே போயிட்டாங்க. இப்படி என்ன செய்தார்கள், இந்த ஹவாரிஜிய சிந்தனைக்கு இந்த வசனங்கள் என்ன செய்தன, அவர்கள் உபயோகித்துக் கொண்டார்கள். இப்படியும் புரிந்து கொள்ளக்கூடாது, இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, புரிந்து கொண்டு விடக்கூடாது. அதே நேரம் நாங்கள் எல்லாரும் மனிதர்கள், நாங்கள்லாம் ஹியூமன்ஸ், அதனால் நாங்கள்லாம் மத நல்லிணக்கம் என்ற பேரில் எல்லாருக்கும் கைகோர்த்து எல்லாமும் ஓகே என்று சொல்கிற சர்வமத கலாச்சாரமாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. இப்படி போனாலும் நல்லவர்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியே போட்டுருவோம். இப்படி போனோம் என்று சொன்னால் கெட்டவர்களை உள்வாங்கிடுவோம், தவறானவர்களை உள்வாங்கி விடுவோம். எனவே இந்த வசனத்தை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆன் வசனம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா இதில் இப்போ ஆரம்பமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, முவாலாத்துல் குஃபார், காஃபிர்களுடன் உறவு பாராட்டுது என்பது இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும்,
வெளியே கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற அந்த சட்டத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் மாயிதா 51வது வசனம். அடுத்ததாக சூரத்துல் முஜாதலா 22வது வசனம். சூரத்துல் முஜாதலா 22வது அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பிய ஒரு கூட்டத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி காண மாட்டீர்கள் என்றால், மறுமையை நம்பி அல்லாஹ்வை நம்பிய ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி நீங்கள் காண மாட்டீங்க. எந்த மாதிரி? யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக காண மாட்டீர்கள். ஈமான் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களை காண முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டுல ஒன்று தான். நீ உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறியா, இங்கே பகமை இருக்கணும். அங்கே நேசிச்சு இங்கே நேசிச்சு ஒரு நேசம் என்னது இல்லை, அப்படி காண மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலவு கானு, சரி, அதுக்கான ரீசன் வலவு கானு ஆபாஅஹும், அவர்களது பெற்றோர்களாக அந்த காபிர்கள் இருந்தாலும், பெற்றோர்களாக அந்த காபிர்கள் இருந்தாலும் அங்க வந்து நேசம் என்ன செய்யாது, இருக்காது. அவ் அப்னாஅஹும், அல்லது அவர்களது பிள்ளைகளாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். அவ் இஹ்வானஹும், அவர்களது சகோதரர்களாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்வீர்கள், காண மாட்டீர்கள். அவ் அஷீரத்தஹும், அல்லது அவர்களது உறவுக்காரர்கள் அலாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே தான் ஈமானை எழுதி இருக்கிறான், ஈமானை எழுதி இருக்கிறான். வ அய்யதஹும் பிரூஹிம் மின், இவர்களைத்தான் தன்னிடமிருந்து ஒரு உயிரை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறான். அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னிடமிருந்து ஒரு உயிரை கொண்டு என்ன செஞ்சுக்கிறான், அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறான். வயுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை நீரோடைகள் ஓடக்கூடிய சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைவிப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வின் அணியினர், அல்லாஹ்வுடைய அணியினர் இவர்கள்தான். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய அணியினர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த வசனத்தை நம்ம சரியாக விளங்க வேண்டும். ஆனால் இந்த வசனம் ஒன்றை சொல்லுகிறது, இறைவனை பகைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு ஈமான் கொண்டவன் பகைமையில தான் என்ன செய்வான், இருப்பான். நேசிப்பவர்களாக காண மாட்டீங்க என்று. இப்போ குர்ஆன் இன்னொரு பகுதியில் சொல்லுது, தாய் தந்தையோடு எப்படி நடக்கணும் அவர்கள் காபிர்களாக இருந்தார். சகோதரத்துவத்தை எல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதையும் இதையும் முரண்பாடு இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பகுதி, அல் வலா வல் பரா என்ற பகுதி. இப்போ இந்த பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது, ஒரு முக்கியமான தலைப்பை பேசுது. எவ்வளவு பெரிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் இறைவனோடு விரோதிகளோடு என்ன உறவு வைத்திருக்கிறார்கள் என்ற பகுதி அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி என்பதை இந்த வசனம் சொல்லுது. சூரத்துல் முஜாதலா 22வது வசனம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த அடிப்படையை நம்ம மனதுக்குள் எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனங்கள் எங்களுக்கு எந்த அடிப்படையில் இறைவனோடு விரோதித்தவர்கள், இறைவனோடு பகைத்தவர்களோடு எமது உறவு நேசம் என்ற பகுதி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இந்த வாரம் கேட்டதும் தெரிந்ததும் இந்த 3 அம்சங்கள். ஃபர்ஸ்ட் அல் விலாயா, அதாவது வலா வல் பரா என்றால் என்ன அப்படி என்கின்ற அந்த தலைப்புடைய மொழிபெயர்ப்பும் அதுக்கும் அகீதாவுக்கும் உள்ள சம்பந்தம், என்னென்ன பகுதிகளோடு அது சம்பந்தப்படுகிறது. இரண்டாவது அம்சம், எமது முழுமையான நேசத்துக்கும் பகைமைக்கும் அல்லது இடைநிலையான நிகழ்வுக்கும் தகுதியானவர்கள், இப்படி என்று 3ஆக நம்ம என்ன செய்தோம், பிரித்து பார்த்தோம். இது 2. மூன்றாவது, அதாவது காபிர்களோடு நேசித்தல் பகைத்தல் என்ற பகுதியை நம்ம 2 வகையாக என்ன செய்யலாம், நோக்கலாம் என்று முதலாவது அம்சத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், அல்லாஹு தாலா இவர்களோடு நேசிப்பதை, அவர்களோடு உறவு வைப்பதை ஹராம் என்று என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். இஸ்லாத்தை விட்டு அதை என்ன செய்யும், வெளியேற்றும் என்ற ஒரு பகுதி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எது எதற்குள்ள அடங்கும், எது எதற்குள்ள அடங்காது என்பதை ஏனைய குர்ஆன் வசனங்கள் ஏனைய ஹதீஸ்களோடு சேர்த்து நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். எப்பையும் பாட வகுப்பு என்பது முதல் பாடத்தை மட்டும் கேட்டால் விளங்காது. இப்போ இது மட்டும் தனியாக இஷ்யூ ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன அர்த்தம் ஆயிரும்,
இப்போ வெட்ட சொல்லுது குத்த சொல்லுது இந்த மாதிரி தான் என்ன செய்யும், அப்படி அல்ல. இந்த வசனத்தை அடுத்தடுத்த தொடர்களோடு சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பகுதியை இப்பொழுதுக்கு நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மார்க்க விளக்கத்தை தந்தருள் புரிவானாக.